ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லில்லி பாண்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான் இது. ஸோ வாங்க, இப்போ வந்து நான் இந்த 2 பாண்டும் பண்ணலை, இந்த 2 பாண்டும் க்ளீன் பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குற நான் வந்து என்னுடைய இந்த பாண்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து இங்கே ஒரு பாண்டை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதை பற்றி வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டுகள் எல்லாமே நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாண்டை க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறோம். இதான் நான் இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லா பாட்ஸுமே வந்து இப்போ வெளியில் எடுக்க போகிறேன். நம்ம எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்னென்னா லீவ்ஸ் வந்து இன்டர்லாக்காக இருக்கும். நம்ம வந்து தூக்கும்போது வேறு பாட்டை வந்து அது இழுத்து விட்டுரும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுக்கும்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடணும். லைட்டாக இப்படி தூக்கிட்டு லீஃப் எங்கெங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாருங்கள், இப்போ இதோட லீஃப் இந்த இடத்துல எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இது மொல்லமாக இப்படி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இது இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்ராபிக் சன்செட்டு தான். இந்த மாதிரி வந்து எல்லா பாட்டும் நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்னோடய பிளான்ஸ் எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம இதை செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் ஈவினிங்காவோ இல்லை ஏர்லி மார்னிங்காவோ செய்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் இருக்கும்போது நம்ம இப்படி வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா பிளான்ட்டோட லீஃப் எல்லாம் ரொம்ப வாடி போயிடும். ஸோ அதனால எல்லோரும் இது வந்து ஒன்று நல்ல ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங்காக பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள், இவ்வளோவுமே வந்து தண்ணி இருக்குது. மேக்ஸிமம் இந்த அசோலை வந்து இதில் வராது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு பாப்பாங்க எடுத்து போட்டுக்கிட்டாங்க விளையாண்டுக்கிட்டு. மேக்ஸிமம் நம்ம லில்லி பாண்டில் வந்து இந்த சால்வரிய பிளான்ட் மட்டும் இருக்கிறதா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி நம்ம சாய்ச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துடும். ஜஸ்ட் இப்படி ஒரு மடித்தா போதும், எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். உங்களுக்கு ஃபிஷ் இருக்குன்னா இப்படி பண்ணாதீங்க. ஃபிஷ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸை வச்சு ஜஸ்ட்டு வந்து பைப்பை ஓப்பன் பண்ணி விடுங்க. தண்ணி ஃபுல்லாலுமே ஹாஸில் வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அந்த ஹோஸ் வந்து அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோஸ் வந்து அதிலிருந்து எடுத்து கீழே போட்டு விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து அந்த ஃப்ளோலேயே அப்படியே வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணியை குறைச்ச பிறகு அதிலிருந்து ஃபிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்படி நம்ம பண்ணிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து அந்த பாண்டில் வந்து ஃபிஷ் இருந்துச்சு. நான் வந்து ஆனால் ஒரே ஒரு ஃபிஷ்ஷு தான் இருந்தது. ஸோ அதனால் தண்ணியை குறைச்சிட்டு நாங்கள் அதை பிடிச்சி ஒரு பக்கெட்டில் மாற்றி விட்டுட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணோம். திருப்பி அதிலே விட்டுட்டோம். நிறைய ஃபிஷ் இருக்குன்னா அப்படி கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணியை வந்து ஹோஸ் வச்சு நல்லா குறைச்ச பிறகு அது ஒரு பக்கெட்டுக்கு அப்படியே ஊற்றி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு செஞ்சால் கூட போதும், இல்லை ஒரு 2 months ஒன்ஸ் செஞ்சால் கூட போதும். ரொம்ப பாசி ஆகிடுச்சுன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் செஞ்சுக்கலாம். அது நம்மளோட இதை பொறுத்து. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதில் நிறைய இப்போ பாசி இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து லைட்டாக கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுறலாம். கொஞ்சம் மண்ணெல்லாம் இதில் வந்து சாய்ச்சி விட்டுட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த பாட்டை சாய்ச்சி விட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக மண் விழுந்துருச்சு. அதனால் இந்த பாண்டு வந்து சீக்கிரமாகவே பாசி வந்தது. ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ தண்ணி வந்திருக்கு. ஸோ அதனால் அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹோஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இப்படி தூக்கி கூட ஊற்றி விட்டுறலாம். ஒரு கையில் இது பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்படி கமத்தி விட்டாலே போதும்.
2 கையில் தான் நம்ம பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கும். கணக்கு விட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு இடத்துல தேய்ச்சி கழுவிடலாம். தேய்ச்சி இந்த பாசியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் சாஃப்டான ப்ரஷ் வச்சு கூட பண்ணிடலாம். இதோட கார்னர்ஸு இதோட இந்த சைட்லாம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் வந்து இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம வந்து இப்போ வந்து இந்த இதில் வந்து திரும்பவும் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சமாக அந்த கலர் அதில் இருக்கும். அது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கலாம், ஏன்னா அது வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு கையில் வந்து அந்த பாசியெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துட்டேன், அவ்வளோதான். தண்ணியை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு டைமு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுற மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட பிளான்ஸில் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் லீவ்ஸை வச்சுட்டு அதில் வேஸ்ட்டாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் என்னோடய ஒரு பிளான்ஸை வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி இதில் திரும்பவும் இறக்கி வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட்டில் பழைய லீவ்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி பழைய ஃப்ளவர் வந்து அந்த பட்டோட அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ரொம்ப லெங்க்த்தாக பழைய லீவ்ஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு அந்த புது லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு 3 லீவ்ஸ் வந்து இருந்தாலே நம்மளுக்கு தேவையானது தான். ஸோ வந்து அவ்வளோதான் நான் இப்போ வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையில்லாதது அந்த லெங்க்த்தாக கிடக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிட போகிறோம். பாருங்கள், எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ஸாக வந்து ஒரு 3 லீஃப் வச்சுட்டு மற்ற பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் அசோலம் இருக்கிறனால நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டேன். இல்லை கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே ஃபில் பண்ணி கீழே விட்டுறேன். ஏன்னா அசோலம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த பாண்டில். ஸோ அதனால தான், அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து அசோலம் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருவேன் தண்ணி வச்சு. மித்தபடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பிளான்ஸை நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம முன்னே வச்சுருந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லீவ்ஸ் எல்லாம் வதங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெயில் இல்லாத டைமில் தான் கண்டிப்பாக இதை செய்யணும். இப்போ வந்து மழை வர சீசனுங்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் வந்து எல்லா பிளான்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி திரும்பவும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு லீவ்ஸ் மட்டும் வச்சு பிளான்ஸ் எல்லாமே இறக்கி வச்சுட்டேன். நான் வந்து தண்ணி ஃபில் ஆனதுக்கு முன்னாடியே வந்து பாட்ஸ் எல்லாமே இறக்கி வச்சுட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த பாட்டை இறக்கி வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து ஃபில் ஆகி வர்றதுக்குள்ளே இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிருக்கும் மண்ணில். ஸோ இது அப்படியே ஃபில் ஆகும்போது மண் கலங்காமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக இறக்கி வைக்கணும், இல்லைனா மண் ரொம்ப கலங்கிக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்குது. அப்படியே ஸ்லோவாக தண்ணி ஃபில் ஆக அந்த மண் அப்படியே கலங்காமல் வருது. இந்த மாதிரி வந்து வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். மண் கலங்காத வரைக்கும் கொஞ்சம் பாசி பிடிக்கிறதும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இனி வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி விட்டால் போதும். லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்பி ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. பட் நெக்ஸ்ட் டே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சரி பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் டைம் கழித்து அது வந்து ஓகேவா ஆகிடும். இப்போ இந்த இதே பாருங்கள், உங்களோட ப்ளம் கிரேசி எல்லாம் கொஞ்சம் ஃப்ளவர்லாம் சாஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. பட் அது நாளைக்கு சரியாக போயிடும். இவ்வளோ தான் நம்மளோட க்ளீனிங் ஒர்க்கு. இது 2வது பாண்டு தான். இன்றைக்கி 2 பாண்டு தான் நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த 2 பாண்டும் பண்ணணும். அது பொறுமையாக தான் பண்ணணும். இதே வந்து எவ்வளோ டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 2 பாண்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிஷ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் நம்மளோட மெர்மெய்ட்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இன்னும் பட்டு வந்துகிட்டே இருக்குது. மேடும் வந்து ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான்.
இந்த ஃப்ளவருக்குள்ளே அசோலா இருந்துச்சு. இந்த அசோலாவை க்ளீன் பண்ண தான் நான் ரொம்ப பாடுபட்டேன். பட் வந்து ரொம்ப டஃப்பு. இப்போது அங்கே இங்கெல்லாம் அசோலா கொஞ்சம் இருக்குது, பட் ஆனாலும் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து தான் விடணும். அசோலா இருந்தால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லோரும் இந்த சால்வரியா பிளான்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பிளான்ட்டே கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணி விட்ருக்கேன். ஸ்லோவாக தண்ணியை ஃபில் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ மண்ணை செட்டில் டவுன் ஆகிறதுக்குள்ளேயே இது ஃபில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் வாட்டர்லாம் ஃபில் ஆன பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் வந்து திரும்பவும் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சமாக போட்டாலே போதும், அது வந்து க்ரோ ஆகிடும். இந்த மாதிரி பாண்டில் இந்த மாதிரி சால்வரியா பிளான்ட்ஸ் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அசோலா வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகவும் செய்யும். நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதுனா பெரிய பிளான்ட்டுங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட வாட்டர் லில்லி வாங்குகிற எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். எல்லோரும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாக இது வந்து வளர்ந்துடும் நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து அவ்வளோதான் நம்ம வீடியோ. எனக்கு இன்னும் 2 பாண்ட் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை செஞ்சு முடிச்சிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட புது வெரைட்டிஸ் லாட்டஸ் டியூபர்ஸ் அண்ட் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் சேலுக்கு வரும். நம்ம சேல் வீடியோஸும் அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஓகே, பாய் பாய்.